கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் ஜெபிப்பதற்கு முன்பாக ஒரு 2 வசனங்களை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்கள். எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர், ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதாயிருக்கும். வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொல்லக்கூடாதிருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? அவர் சந்நிதியில் தூபம் காட்டுகிறதற்கே ஒழிய வேறே முகாந்தரமாய் அவருக்கு ஆலயம் கட்டுகிறதற்கு நான் எம்மாத்திரம்? 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்கள். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்க என் நாமம் விளங்குமென்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. உமது அடியேனும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபங்களை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே நீர் அதை கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. 7ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை. கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும்போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் இங்கே இருக்கும். இங்கே சாலமோன் ஆலயம் கட்டுகிறதை குறித்து ஒரு சில பகுதிகளை நாம் வாசித்தோம். இந்த இடத்தை தெரிந்து கொடுத்தது தேவனாகத்தான் இருந்தார். அவர்தான் நீங்கள் இந்த இடத்திலே ஆலயம் கட்டலாம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி ஆலயம் கட்டும் பொழுதும் கூட சாலமோன் சொல்லுகிறார், தேவனுக்கு ஆலயத்தை கட்ட வல்லவன் ஒருவன் உண்டா? இல்லவே இல்லை. ஏனென்று சொன்னால் வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொல்லக்கூடாதிருக்கிறது. அவர் அவ்வளவு பெரிய மகத்துவமான தேவனாக காணப்படுகிறார். எதற்கு நான் இந்த ஆலயத்தை கட்டுகிறேன் என்று சொன்னால், அவருடைய சந்நிதியிலே அவருடைய பிரசன்னம் இருக்கும் இடம் என்று சொல்லப்படுகிறதான ஒரு இடத்திலே வந்து அவருக்கு தூபம் காட்டுகிறதற்கு தான் இதை கட்டுகிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்லாமல் அவர் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய கண்கள் திறந்திருக்கட்டும், உம்முடைய செவிகள் கவனிக்கிறவைகளாய் இருக்கட்டும். இங்கே வந்து பண்ணுகிறதான விண்ணப்பங்களுக்கு நீர் செவிகொடும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவரும் அதை அங்கீகரிக்கிறார் என்று சொல்லி நம்ம 7ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அங்கீகரிக்கிறதோடு நின்று விடாமல் ஆண்டவர் அங்கே ஒரு சில கட்டளைகளையும் வைக்கிறார். இப்படி இருந்தால் இன்ன காரியங்களை செய்வேன், இதை நான் பரிசுத்தப்படுத்தி கொண்டேன், ஆகையினாலே என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். ஆகையினாலே அந்த இடம் அவர்கள் கூடி வந்து ஆராதிக்கிற, தொழுது கொள்ளுகிற, தூபம் காட்டுகிற, பலியிடுகிற ஒரு ஸ்தலமாக காணப்பட்டது. அப்படி இருந்த போதும் கூட அவர்கள் வழி தவறின பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்த பொழுது ஆண்டவர் அந்த இடத்தை நேபுகாத் நேச்சார் என்று சொல்லுகிற ஒரு மன்னனை எழுப்பி அதை அழித்து போட செய்தார் என்பதையும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலமாக, எப்பொழுதும் அவர் கண்கள் திறந்திருக்கிறதும் அவருடைய செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கிற ஒரு ஸ்தலமாக நம்மையே ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லிதான் நாம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களிலும்
1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19 வசனங்களிலும் வாசிக்கிறோம். ஆனால் அநேக நேரங்களிலே எபிரேயரில் உள்ள ஒரு வசனத்தை வாசித்து நாம் சொல்லுகிறது ஒரு இடத்தை குறித்து சொல்லுகிறதாய் மாறி போகிறது. என்னவென்று சொன்னால் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இங்கே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல், இந்த ஒரே ஒரு பாதி பகுதியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு நாம் சொல்லுகிறோம். என்னவென்று சொன்னால் நாம் இந்த இடத்திலே கூடி வர வேண்டும், ஏனென்றால் இங்கேதான் தேவனுடைய கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கேட்கிறவைகளுமாய் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கிறது என்று. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்கு சொல்லப்படவில்லை. அங்கே சாலமோன் கட்டுகிற பொழுது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நான் எம்மாத்திரம், அதற்கு ஒரு வல்லவனும் கூட இல்லை என்று சொல்லுகிறது போல நாம் இப்படிப்பட்ட இடங்களிலே ஆங்காங்கே கூடி வருகிறதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அதற்கு முன்பதாக உள்ள வசனத்திலே வாசிக்கிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்று எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்க முடிகிறது. இன்னும் இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு இன்னும் அதிகமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே மிகவும் முக்கியமாக 2 காரியங்கள் சொல்லப்படுகிறது. என்னவென்று சொன்னால் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, இந்த காரியங்களுக்காக தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஐக்கியப்பட வேண்டும், கூடி வர வேண்டும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்திலே வந்தால்தான் ஆசீர்வாதம், நன்மை, நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். ஒரு நாள் எப்படியாவது ஆலயம் என்று சொல்லி ஒரு இடத்திற்கு சென்று வந்து விட வேண்டும் என்று நாம் கட்டிடத்தையே மிகவும் நோக்கமாக வைத்து கொண்டு வந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த அன்பும் நற்கிரியையும் ஏவப்படுகிறதா இருக்கிறதா? நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது, நாம் கூடி வரும் பொழுது உண்மையாக இந்த அன்பும் நற்கிரியைகளும் ஏவப்படுகிறதாக இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து சிந்தித்து பார்க்க வேண்டிய இடத்திலே காணப்படுகிறோம். எந்த அளவிற்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நமக்குள்ளே அன்பும் நற்கிரியைகளும் காணப்படுகிறதா இருக்கிறது? நாம் ஆங்காங்கே வாசிக்கும் பொழுதும் நிருபங்களிலே வாசிக்கிறோம், நற்கிரியைகள் மிகவும் முக்கியமானதாய் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிற நாம், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம் நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு புத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நாம் மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து போதித்தாதான நாளிலிருந்தே ஒரு காரியம் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு கூற வேண்டும். நான் உங்களிலே அன்பு செலுத்தினது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் கூடி வருகிறதற்கும் அது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படுகிறதான ஒரு விஷயம் இருக்கிறது. அதிலே நாம் கவனம் செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏதோ நாம் வந்துவிட்டு செல்வதினாலே நமக்கு ஆசீர்வாதம் கிடைத்துவிடும், நாம் வந்துவிட்டு செல்வதினாலே தேவன் நம்மிலே மகிழ்ச்சியாயிருப்பார், அவர் நம்மிலே சந்தோஷப்படுவார் என்பது இங்கே காரியம் இல்லை. அதற்காக நாம் சபையாக கூடி வருவது இல்லை. இது நாம் தேவனை ஆராதிப்பதற்கு, தொழுது கொள்ளுவதற்கு, ஒருவரை ஒருவர் ஐக்கியப்படுவதற்கு, ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவதற்கு, நற்கிரியை செய்து கொள்ளுவதற்கும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்கும், அதே நேரத்திலே புத்தி சொல்லிக் கொள்ளுகிறதற்கும் தான் நாம் கூடி வருகிறவர்களாயிருக்கிறோம். ஆகையினாலே மிகுந்த ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருப்போம். வந்துவிட்டு செல்வதினாலே ஆசீர்வாதம் என்பது இல்லை, தேவன் அதிலே பிரியப்படுகிறவராகவும் இல்லை என்பதை ஞாபகத்திலே வைத்துக்கொள்ளுவோம். தேவன் எப்பொழுதும் அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பதிலே, நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து அவரை தொழுது கொள்ளுகிறதிலே, அவரை நாம் சார்ந்து கொள்ளுகிறதிலே பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஆகையினாலே கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம்.
ஆமாண்டவரே, அப்பா, வானாதி வானங்களும் வானங்களும் உம்மை கொல்லக்கூடாது இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, அப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிற நீர் வாசம் செய்யும் ஸ்தலமாக எங்கள் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, மகா பெரிய தேவனும் மகா ராஜனுமாய் இருக்கிற எங்களை நீர் தெரிந்து கொண்டதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன், நீங்கள் தான் நான் தங்குகிற வாசஸ்தலமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி இருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆனாலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள், அப்பா, நீர் தெரிந்து கொண்ட ஜனமாகிய நாங்கள் கூடி வருகிறதற்கு அப்பா, அன்பும் நற்கிரியையும் ஏவப்படுகிறதான ஒரு காரியம் இருக்கிறது. அதை நீர் வைத்திருக்கிறீர். புத்தி சொல்லிக் கொள்ள வேண்டிய காரியம் இருக்கிறது. அப்பா, அதற்காக நாங்கள் கூடி வர வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர். அப்பா, ஆகையினாலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அப்பா சேர்ந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மையே நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. உம்முடைய முகத்தையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிற எங்கள் அன்பின் தேவனே, அப்பா, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எப்பொழுதும் எங்கள் மேல் கண்ணோக்கமாயிருக்கிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்களும் கூட கர்த்தாவே, அப்பா, நீர் எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறபடினாலே, அப்பா, நீர் எங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறபடினாலே, அப்பா, நீர் தங்குகிற இந்த வாசஸ்தலமாகி எங்கள் சரீரத்தை கெடுத்து போடாதபடிக்கு பரிசுத்தமாய் வைத்து கொள்ளவும் அப்பா, அப்பா, நாங்கள் உம்மிலே அப்பா பலன் கொள்ளுகிறவர்களாய் இருக்கவும், உம்மை சார்ந்திருக்கிற பிள்ளைகளாய் இருக்கவும், அப்பா, உம்மிலே வேரூன்ற கட்டப்பட்டவர்களாய் இருக்கவும் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஏதோ வந்து விட்டு போவதினாலே, அப்பா, ஏதோ அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் வாரம் வருகிறதினாலே நீர் எங்களிலே பிரியப்படுகிறீர் என்றோ ஆசீர்வதிப்பீர் என்றோ சொல்லி நாங்களே எங்களை வஞ்சித்து கொள்ளாதபடிக்கு அப்பா, நாங்கள் உம்மை சார்ந்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து உம்மையே அண்டிக் கொண்டு அப்பா, உம்மிலே பலப்பட்டு உம்மிலே கட்டப்பட்டவர்களாய் இருக்க நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக தகப்பனே. இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே, நாங்கள் கூடி வந்திருக்கிறதான இந்த வேளையிலும் அப்பா, நாங்கள் உம்மை மாத்திரமே சார்ந்து உம்மை மாத்திரமே நோக்கி பார்த்து உம்முடைய நாமத்தை மாத்திரமே மகிமைப்படுத்த நாங்கள் எதை செய்தாலும் அதை உம்முடைய நாமத்தின் மகிமைக்காகவே செய்ய நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். எங்களை நீரே பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய பிரசன்னம் மாத்திரம் எங்களை வழிநடத்தட்டும் ஆண்டவரே. நீரே எங்களை ஆளுகை செய்து வழிநடத்துவீராக தகப்பனே. எங்களுடைய அப்பா சுய விருப்பங்கள், எங்களுடைய காரியங்கள் எதுவும் இல்லாமல் நீரே ஆட்கொண்டு வழிநடத்துவீராக. உம்முடைய நாம மாத்திரம் எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றின் மூலமாகவும் மகிமைப்படுவதாக தகப்பனே. அப்பா, எங்களை முழுமையுமாய் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு கூட இருங்க, எங்களை வழி நடத்துங்க. நீர் எப்பொழுதும் எங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறதற்காய் ஒரு விசை நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களை முழுமையுமாய் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வழி நடத்தும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். நாங்கள் ஒரு நாளும் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாயிராமல் உமக்கு நன்மையும் பிரியமானது இன்னதென்று பகுத்தறிந்து சோதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாங்கள் மறுரூபப்பட்டவர்களாய் காணப்பட எங்களுக்கு கிருபை செய்வீராக. இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். நாம் சில பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். துதிசை மனமே நீதாம் துதிசை, இம்மட்டும் நடத்தின உன் தேவனே. இம்மட்டும் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். நாம் மகிழ்ச்சியோடு கூட இந்த பாடலை பாடலாம்.
துதிசை மனமே நீதம் துதிசை, துதிசை மனமே நீதம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி, முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி, வேண்டிய நன்மைகள் யாவும் உனக்களித்தாரே, வேண்டிய நன்மைகள் யாவும் உனக்களித்தாரே. துதிசை மனமே நீதம் துதிசை, துதிசை, துதிசை மனமே நீதம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்திய உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த ஏகிடும் வழியில் பாடுகள் பல நின்ற போதும், ஏகிடும் வழியில் பாடுகள் பல நின்ற போதும், ஏகப்பரன் உன் காவலனாயிருந்தாரே, ஏகப்பரன் உன் காவலனாயிருந்தாரே. துதிசை மனமே நீதம் துதிசை, துதிசை, துதிசை மனமே நீதம் துதிசை, துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, என்றும். சோதனை பலவாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும், சோதனை பலவாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும், சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோரை, சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோரை. துதிசை மனமே நீதம் துதிசை, துதிசை, துதிசை மனமே நீதம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்திய உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, நன்றி மிகுந்த மனதோடே. தாய் தந்தை தானும் ஏகமாய் உன்னை மறந்தாலும், தாய் தந்தை தானும் ஏகமாய் உன்னை மறந்தாலும், தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைத்தே, தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைத்தே. துதிசை மனமே நீதம் துதிசை, துதிசை, துதிசை மனமே நீதம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்திய உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, மனதோடே. சந்ததம் உன்னை நடத்திடும் சக்தி
நடத்திய தேவன் சந்ததம் உன்னை சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே, சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே, சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே, சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே, துதிசை மனமே நீதம் துதிசை, துதிசை மனமே நீதம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்திய உன் தேவனை இன்னும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் 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 நன்றி மிகுந்த மனதோடே, என்றும் என்றும் நன்றி மிகுந்த மன. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி, பெரியவரே நீர் உயர்ந்தவர் இயேசு ராஜனே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, உள்ளங்கையில் என்னை வரைந்தவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமே இயேசு ராஜனே, கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்யத்ரியேகா நான் பாடுவேன், ராஜாதி ராஜா தேவாதி தேவா இயேசுவே ராஜா நான் போற்றுவேன், கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்யத்ரியேகா நான் பாடுவேன், ராஜாதி ராஜா தேவாதி தேவா இயேசுவே ராஜா நான் போற்றுவேன் என்னாலுமே. எப்போதுமே வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி, பெரியவரே நீர் உயர்ந்தவர் இயேசு தேவனே, என்னை பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, உம் உள்ளங்கையில் என்னை வரைந்தவரே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே இயேசு ராஜனே, கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்யத்ரியேகா நான் பாடுவேன், ராஜாதி ராஜா தேவாதி தேவா இயேசுவே ராஜா நான் போற்றுவேன், கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்யத்ரியேகா நான் பாடுவேன், ராஜாதி ராஜா தேவாதி தேவா இயேசுவே ராஜா நான் போற்றுவேன், கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்யத்ரியேகா நான் பாடுவேன், ராஜாதி ராஜா தேவாதி தேவா இயேசுவே ராஜா நான் போற்றுவேன் என்னாலுமே. எப்போ
எப்போதுமே என்னாலுமே எப்போதுமே யெகோவா தெய்வமே தேவையெல்லாம் தருபவரே யெகோவா ஈரே எனக்காய் யாவும் செய்பவரே எனக்காய் யாவும் செய்பவரே யெகோவா தெய்வமே தேவையெல்லாம் தருபவரே யெகோவா ஈரே எனக்காய் யாவும் செய்பவரே எனக்காய் யாவும் செய்பவரே என் கண்கள் அதை பார்க்கவில்லை காதுகள் அதை கேட்கவில்லை இதயத்தில் தோன்றவும் இல்லை என் கண்கள் அதை பார்க்கவில்லை காதுகள் அதை கேட்கவில்லை இதயத்தில் தோன்றவும் இல்லை நீர் எனக்காய் செய்கிறாரே 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 யெகோவா தெய்வமே தேவையெல்லாம் தருபவரே யெகோவா ஈரே எனக்காய் ஆண்டவரே நீர் எனக்காக யாவும் செய்வீர் எனக்காய் யாவும் செய்பவரே என் கண்கள் அதை பார்க்க காதுகள் அதை கேட்கவில்லை இதயத்தில் தோன்றவும் இல்லை ஓ என் கண்கள் அதை பார்க்க காதுகள் அதை கேட்கவில்லை இதயத்தில் தோன்றவும் இல்லை நீர் எனக்காய் செய்கிறாரே 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 எனக்காய் செய்கிறாரே கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்ய திரியேகா நான் பாடுவேன் ராஜாதி ராஜா தேவாதி தேவா இயேசுவே ராஜா நான் போற்றுவேன் கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்ய திரியேகா நான் பாடுவேன் ராஜாதி ராஜா தேவாதி தேவா இயேசுவே ராஜா நான் போற்றுவேன் கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்ய திரியேகா நான் பாடுவேன் ராஜாதி ராஜா தேவாதி தேவா இயேசுவே ராஜா நான் போற்றுவேன் கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்ய திரியேகா நான் பாடுவேன் ராஜாதி ராஜா தேவாதி தேவா இயேசுவே ராஜா இயேசுவே ராஜா நான் போற்றுவேன் இந்நாளுமே எப்போதுமே
நீரே எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறேன். கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜாவாக இருக்கிறேன். உங்களுடைய ஆளுகை கீழே எல்லாம் இருக்க தகப்பனே. ஆண்டவரே, மே துதிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம். நீர் ஒருவரே பார்த்தீரர். உம்மையன்றி யாரை பாடுவோம், உம்மையன்றி யாரை துதிப்போம்? வேறொரு தேவன் இல்லை ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே தேவன். ஆண்டவரே, நீர் ஒருவரே பார்த்தீரர். எல்லா துதிகன மகிமையெல்லாம் மேசுரட்சிகர நாமத்தினாலே உமக்கு எடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன். அல்லேலூயா. ஓகே, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைய நாட்களில் நம்ம அதிகமாக கேள்விப்படுற விஷயம் நம்ம பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும். அதுக்காக தான் அதிகமாக ஊழியர்களும் பிரயாசப்படுறாங்க, ஜனங்களும் பிரயாசப்படுறாங்க. ஏன்னா வேதத்தில் சொல்லியிருக்கு, அவங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அப்போ இவங்களும் நிரம்பணும் அப்படின்னு நிறைய பேர் இது மாதிரி ஆலயம் சொல்கிற இடத்துக்கு காலியாக வருவாங்க. பாஸ்டர் என்ன பண்ணுவார், அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பைப்பை திறந்து ரொப்புற மாதிரி அவளை நிரப்பார். கொஞ்சம் கொஞ்சமாக நிரப்பார். வேகமாக ஏதாவது சொல்கிறது, சத்தத்தை எழுப்புறது, கொஞ்சம் ஸ்பீடாக பாடுறது, டெம்போ ஏற்றுறது, அவர் அப்படியே கொஞ்சமாக சொல்லி அவங்கள இது பண்ணி அப்படியே ரொம்பிக்கிட்டே இருக்கும். அப்புறம் மியூசிக்கை போட்டு அடித்து இது பண்ணி இந்த பாட்டு சரியில்லை, அந்த பாட்டை பாடி இதை பாடி, ஏன்னா சரியில்லை, என்ன ஃப்ரீ அவுட் இந்த போல சொல்லி கொஞ்சமாக தண்ணியை ரொப்பி குடம் ரொம்பிருச்சு அப்படின்னா நிரப்பப்பட்டாங்கன்னு என்ன ஆகும்? ஆள் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, பக்கத்தில் அடி வாங்கி. நீங்கள் நிறையா இந்த மாதிரி நிரப்புங்க ஃபயர் பேர் சொல்கிற சர்வீக்கெலாம் போனால் ஹெல்மெட் போட்டு தான் போகணும். நிறைய பேர் அடி வாங்கின கேஸ் எல்லாம் இருக்குது. இப்படியே இருக்கு, எப்படி அடிக்கிறாங்க? சாரி பிரதர், ஆவியில் நான் அனுப்பிட்டேன். அந்த நிரம்புற வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க, கொஞ்சம் இதாக இருப்பாங்க. நிரப்பிட்டாங்கன்னா ஆளை பிடிக்க முடியாது. பிடிக்கிறதுக்கு 4 பேர் வேணும். ஒரு சில சேவலும் போட்டு உருள்றாங்க, உருண்டு நிறைய பேர் அதுக்கே பெஸ்ட் வச்சு நிற்கிறாங்க. போய் போத்தி விட ஒருத்தரை கீழே விழுறதும் அடிக்கிறதும் குதிக்கிறதும் தாவுறதும். மக்கள் அதை விரும்புகிறாங்க, நிரப்பப்படும். இதுக்காக ஊழியர்களும் போட்டு அவ்வளோ பிரயாசப்படுறாங்க. அவங்கள திட்டி, அவங்கள பரிசுத்தப்படுத்தி, அவங்கள கழுவி, இவ்வளோ எதுக்காகனா பக்தி விருத்திக்காக. என்ன பக்தி விருத்திக்காக? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும்? நிரப்பப்படணும். அதனால ஆவியில் நிரம்புறாங்க. அதை தான் அவங்க நினைக்கிறாங்க, ஆவியில் நிரம்புகிறோம் அப்படின்னு. சரி, அப்போ ஆவியில் நிரம்புகிறாங்க, நிரப்பி ஃபில் ஆகுறாங்க. அப்படியே வீட்டில் இப்போ இருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. வீட்டில் ஆவியில் நிரம்புறாங்களா? ஆவியில் நிரம்புறது இல்லை. அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க, வீட்டில் எப்படிங்க ஆவியில் நிரம்புறது? எப்படி வேலையெல்லாம் யார் பாப்பா? வீட்டில் ஆவியில் நிரம்புனா வேலை யார் பார்க்குறது? சமைக்கிற ஆவியில் நிரம்புனா என்ன? பார்த்தா கட்டிட்டு கொட்டிடாது, அப்படி என்ன கொட்டிடாது? அப்போ வாய்ப்பு இல்லை. வீட்டில் ஆவியில் நிரம்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சர்ச்சில் தான் அவங்க ஆவியில் நிரம்பணும்னு எதிர்பார்க்குறாங்க. அங்கே தான் முடியும். என்னென்னா ஆவியில் நிரம்புறது அப்படின்னா வேகமாக அசைகிறது, குதிக்கிறது, உருண்டு பிறல்றது, வேகமாக கையை தட்டுறது, பக்கத்தில் கொண்டு அடிக்கிறது, உதைக்கிறது, அவன் மேலே போய் உழுவுறது, இதே தான் என்ன பண்ணுறாங்க. அது ஆவி நிரம்புறது நினைக்கிறேன். அப்போ என்ன நினைக்கிறாங்க, வீட்டில் நிரம்ப எப்படி நிரப்ப முடியும்? கண்ட்ரோலே இல்லாமல் போகிறது தான் ஆவியில் நிரம்புறது தான். செல்ஃப் கண்ட்ரோலே, எங்கே இருக்கிறோம், எங்கே உளுந்துருக்கிறோம், எப்படி நிற்கிறோம், எதுவுமே தெரியாத ஒரு நிலைமை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி வீட்டில் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, வீட்டில் ஆவியில் நிரம்பாமே அவங்க என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. இதை தான் ஆவியில் நிரம்புறதா நினச்சிக்கிறாங்க. அப்போது இதை தான் ஆவியில் நிரம்புறதா நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, வீட்டில் அவங்க யாரும் ஆவியில் நிரம்புறதில்லை. அப்போ அந்த ஆராதனையை நடத்துக்கிற அந்த நேரத்தில் மட்டும்தான் ஆவியில் நிரம்புறாங்க. சில பேர்லாம் அந்த ஆராதனை முடிஞ்ச உடனே குடத்தை தண்ணி ஊற்றி விட்ருவாங்க, அவ்வளோதான். சில பேர்லாம் ஒரு மனைவி கணவன் சார் அந்த ஆவியில் நிரம்பி இருக்கிறப்போ, கர்த்தருக்கு கொடுத்த கணவருக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன், அவர் அப்படி நடத்தினார், அப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னாலும் அப்படியே மரியாதை அப்படியே பேசுகிறதும் சாட்சி கொடுக்குறதும். ஆராதனை முடிஞ்ச உடனே, எருமை எங்கே போனேன், மணியாச்சுன்னு சொல்கிறேன், வீட்டுக்கு போகிறதில்ல, வண்டி எடு இருக்கு சொல்கிற டிக்கெட்லாம். கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னேன், என்ன சொன்னேன், கர்த்தர் எனக்கு ஒருத்த கணவருக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். இவர் சாட்சியில் சொன்னால் ஆவியில் நிரம்புற கணவன் சொன்னால், கர்த்தர் தந்த மனைவிக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆராதனை முடிஞ்சோடனே பேசுகிறத கவனிங்க. எருமை, பிசாசு, குரங்கு எல்லாம் அங்கேயே கொஞ்சம் கம்மியாக சவுண்டு கம்மியாக வச்சாங்க. வீட்டுக்கு போனால் சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கும். ஏன் நினச்சிக்கிறாங்க ஆவியில் நிரம்புறது அப்படி? அந்த மாதிரி கூடுகையில் மட்டும்தான் ஆவியில் நிரம்புறது பற்றி வேதம் சொல்லுது. அப்படியா அவங்க இருந்தாங்க. அப்போ முதல்ல அவங்க தவறாக நினச்சிக்கிறாங்க, ஆவியில் நிரம்புறதுன்னா இதுதான் தவறாக ஒன்று நினச்சிட்டு அதை அனுபவிச்சுக்கிட்டு அதுலேயே இருந்துட்டு என்ன பண்ணாங்க இருக்கிறாங்க. அப்போ உழுவுறது சின்னத்துலாம் பக்கத்தில் அடிச்சுட்டு, சாரி பிரதர் ஆவியில் நிரம்பிட்டேன் அப்படின்ட்டாங்க. கொஞ்சம் கூட யோசிச்சுப்பாங்க. அதை ஊழியர்களும் அதை அந்த என்ன சொல்கிறது, அது தப்புன்னு சொல்கிறதே இல்லை. நீ கொஞ்சம் நவுந்துக்கோங்க பிரதர்
அவர் ஆவியில் நம்புறாருல்ல, அப்போ யார் மேலே தான் தப்பு? பக்கம் நிற்கிற உன் மேலே தான் தப்பு. அவர் தான் ஆவியில் நம்புறாருல்ல, நீ தள்ளிக்க வேண்டியதானே, இதெல்லாம் வருது அப்படின்னு அவங்களுமே தப்பு சப்போர்ட் பண்ணுறாங்க. சரி, வேதாந்தத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்தால் நிரப்பப்பட்டாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நிரப்பப்பட்டு என்னாச்சு? பேதுரு போய் யோவான் மேலே விழுந்தாரா? என்ன பேதுரு ஏன் மேலே வந்துட்டீங்க? சாரி யோவான், ஆவியில் என்ன விட்டேன். அவங்க மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது உண்டாங்களா? 2 பேர் அங்கிட்டு போய் கிடந்தாங்களா? இல்லை, பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு ஆவியானவர். அது வசனத்தை வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஓகே, பரிசுத்தால் நிரப்பப்படுறாங்க. நிரப்பட்டதுக்கு அப்புறம் ஆவியானவர் தங்களுக்கு தந்து அருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். இந்த வசனம் தான் சொல்லுவாங்க. நிறைய பேர் கேட்பாங்க கூட, நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்க? ஆவிக்குரிய சபைக்கு போகிறீங்களா? என்னடா ஆவிக்குரிய சபை? அப்படி ஆவிக்குரிய சபைன்னா அது அந்நிய பாஷை பேசி எல்லாரும் பேசணும் அப்படின்னு சொல்கிறது ஆவிக்குரிய சபையா? அது முக்கியத்துவம் பேசாமல் இருக்கணும்ல, அது ஆவி இல்லாத சபை. இது எல்லாம் பேப்டிஸ்ட், லூத்தரன், மெத்தடிஸ்ட், சிஎஸ்சி, அது இது பிரஸ்பைட்டேரியன், மெத்தடிஸ்ட்டு, அதெல்லாம் ஆவி இல்லாத சபையா? அங்கெல்லாம் ஆவியானவர் இல்லையா? ஏன் பாருங்கள், ஆவி பரிசுத்தால் நிரப்பப்பட்டாங்களா? அந்நிய பாஷை பேசினாங்க. அதனால் நம்மளாம் என்ன பண்ணணும்? எல்லாரும் அந்நிய பாஷை பேசணும் அப்படின்னு அதுக்கு பிரயாசப்பட்டு போக. இதனாலே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள அந்த வரம் இல்லைனாலுமே, நம்மளுக்கு இல்லைன்னா ஆவியானவர் இல்லைன்றவாங்களே, அப்படி எப்படி பரலோகத்தை போகிறது? அந்நிய பாஷை பேசலைன்னா ஆவியானவர் இல்லை, ஆவியானவர் இல்லைன்னா பரலோகம் போக முடியாது. மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர், அப்போ அவங்களுக்கு போக முடியாது. அப்போ இவங்களுக்குள்ள என்ன ஆகணும்? அப்போ நம்ம எல்லாரும் பேசி தான் ஆகணுமோ? அப்படியே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இங்கிட்டு இருக்க 4 வார்த்தை, இங்கிட்டு இருந்து 4 வார்த்தை. நிறைய பேர் கவனிச்சு போனால் அப்படியே ஒரே மாதிரியே இருக்கும் அவங்க பேசுகிறதெல்லாம். இப்போ இன்னும் சில பேர்லாம் இன்னும் வேறு ஏதாச்சும் போயிட்டு இருக்கிறாங்க, அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கோ மற்ற விஷயத்துக்கோ. ஆனால் அவங்க ஆவியானவர் எப்படி நிரப்பப்பட்டாங்க, அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது, அந்நிய பாஷை எப்படி பேசினாங்க, அதனால் என்ன நடந்தது, அதையே சரியாக புரிஞ்சிக்காம இவங்களா ஒரு உபதேசத்தை எடுத்து அதை சொல்லி அதை இது பண்ணி, அதாவது பாருங்கள், தவறான ஒரு சிந்தனை அவங்களுடைய வாழ்க்கையில் செயலாமல் 19ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிச்சு. அது முன்னாடிலாம் அந்த இல்லை, எல்லாரும் எல்லா வரத்தையும் உடையவர்களாக இருக்கணும், இல்லை, ஒரு சிந்தனை உண்டாகி அந்த சிந்தனை செயலாக மாறி, அந்த செயல் அப்புறம் போதனையாக மாறி, மக்களில் பிரபலமானதுக்கப்புறம் ஐயோ பைபிள் இல்லையான்றதுக்காக வசனத்தை திரிச்சு பதில். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர்லாம் வேதத்தில் இல்லை, அங்கங்கே குண்டக்க மண்டக்க எடுத்து பைபிள். இவ்வளோ விஷயங்கள் வேதத்தில் இருக்குது, சத்தியம் இருக்குது. ஆனால் என்ன செய்கிறாங்க? அப்போ தவறான ஒரு விஷயம் சிந்தனையில் இருந்து அது செயலாக வந்து கொஞ்சம் பேர் பின்பற்ற, அப்போ நிறைய பேர் பின்பற்றீங்களே, இது வசனத்தில் இருக்குதா அப்படின்னு கேட்கும்பொழுது இல்லை. அப்போ தவறான விளக்கங்களும் தவறான போதனைகளும் அதோடு சேர்ந்து எல்லாம் என்ன வந்துடுது. அப்போ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும் நம்ம நிரப்பப்படணும் தான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் நினைக்கிற மாதிரி அல்ல. இப்போ நீங்கள் அப்போ அமைதியாக ரெண்டு பாடிட்டு அமைதியாக இருந்து போனீங்க வச்சுக்கோங்களேன், என்னங்க ஆவி இல்லாதவராக இருக்கிறாரு, அவர் ஆட்டங்கள்லாம் நவரும் இல்லை, சீச்சி. நேரத்தில் வர்ஷிப் பண்ணி வச்சுக்கோங்களேன், வர்ஷிப் பண்ணிட்டு நீங்கள் 2 பாட்டை பாடிட்டு ஆமீன் முடிச்சு பாருங்கள். என்னங்க வர்ஷிப்பே பண்ணல? நான் வர்ஷிப் பண்ணேங்க இஸ்ரேல் பிரேயரில் 1/2 மணி நேரம் 3 பாட்டு தான். நடுவில் ஓப்பனிங் ப்ரேயரில் ஒரு பாட்டு டைம் ஆயிடுச்சு, 3 பாட்டு வெறும் வேகமாக பாடி முடிச்சிட்டோம். இப்போ மெசேஜ் ஒரு பாஸ் தான் கொடுத்தப்ப வர்ஷிப் இல்லையா அப்படின்னாரு. அப்போ வர்ஷிப் நம்ம இப்போலாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், அது துதியாம் பாஸ். வர்ஷிப்னா இன்னும் ஸ்லோ சாங் போட்டு அப்படியே 2 ஸ்தோத்திரம் சொல்லி அவங்கள நிரப்பு சொல்லி ஃபயர் ஃபயர். என்ன நரகத்தில் தூக்கி போட்டாரோனையே அக்கினி கத்திட்டு அங்கே தான் அக்கினி ஆவியாமல் கத்திட்டு இருக்காங்க. சில பேர் தொண்டையை கிழிச்சிட்டு கத்துறத பார்த்து மக்கள் போய் ஒன்றும் இல்லை. மற்ற மதத்தில் பார்த்தீங்கன்னா, ஓகே நான் சொல்லிடுறேன் முதல்ல, அதாவது இவங்க நினச்சி கொண்டு இருக்கிற விஷயம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுறது அல்ல, உணர்ச்சி வசப்படுறது. மற்ற மதங்களையும் செய்வாங்க, போட்டு கொட்டை அடிப்பாங்க, அடித்து ஒரு லிமிட்டுக்கு மேலே என்னாகும் அப்படின்னா அந்த சவுண்டு அவங்கள ஹார்ட்டை ட்ரிகர் பண்ணி அவங்களே அறியாமல் ஆட ஆரம்பிச்சிடுவாங்க, இல்லை ஏதாவது உருண்டை ஆரம்பிச்சிடுவாங்க, கீழே உருண்டு பெறவிடுவாங்க. மற்ற மதங்களையும் உண்டு. சமீபத்தில் ஒரு போதகர் வந்திருந்தார், வந்து மெசேஜ் கொடுத்தா நாங்களாம் உட்காந்துருந்தாங்க. மெசேஜ் கொடுத்து முடிச்சுட்டு எல்லாம் எந்திரிங்க ஆவியில் நிரம்பணுன்ட்டு போட்டு இந்த ஜெர்சன் பாட்டு ஒன்று, வல்லமை வல்லமை தாருமே ஆண்டல் கொண்டு உமக்கா ஏலும் பீட, இது கொஞ்சம் 4/4 பீட் மாதிரி இருக்கும். பாடுறாரு, யாரும் நிரம்பல, அவனை கீபோர்டு ஏற்றுறா டெம்போ ஏற்றுறாங்க, அவனு ஏற்றுறான், நிரம்பல. அப்படியும் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் போகிறாருங்க. ஒரு மனுஷன் கஷ்டப்படுறாரு, அதை பண்ணுறதில்ல, ஒருத்தர நிரம்பல. அப்புறம் பார்த்தாரு,
அப்படியே பாத்திர மாட்டை டூ போகிறா மாற்றி போல் இந்த இடும் வரலாமே ஒன்று எதாவது வரலாமே அப்படின்னு போட்டு ஆடி பெண்களில் 2 பேர் அங்கே ஒரு 500 பேர் இருந்திருப்பாங்க. பெண்களில் 2 பேர், ஆண்களில் ஒருத்தர் 2 குதிச்சு விழுந்துட்டாங்க. அப்போ தான் மனசே ஆரம்பிச்சு அவருக்கும். இல்லை அவர் முடிக்க மாட்டேன்ட்டார். அப்போ என்ன நினைக்கிறாங்க, ஆவியில் நிரம்புறது அப்படி அவ்வளோ நேரம் ஒரு மணி நேரம் கிட்ட கர்த்தருடைய வார்த்தையை பேசுறாரு, மோசேவை குறித்து பேசுகிறாரு. எல்லாம் அப்போல்லாம் ஆவியான கிரேஸ் இல்லை, நிரப்பலையான வசனத்தில் நிரப்ப மாட்டாரா? மற்ற விஷயங்களை செய்கிறப்ப ஜெபம் பண்ணும்போது நிரப்ப மாட்டாரா? இப்போ நிரப்புறதுனாவே என்ன நினைக்கிறாங்கன்னா உடம்பை அசைக்கிறது, குதிக்கிறது, கீழே விழுவுறது. பாருங்கள், பேதுரு இவங்கெல்லாம் அவங்க இருக்கிறாங்க, பரிசுத்தாவில நிரப்பப்பட்டு எல்லாம் முழங்கால் படி இருந்தாங்க. பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசி எந்திரிச்சு நின்று அவர் பசங்க வச்சார். பரிசுத்தாவில நிரப்பப்பட்டு பேதுரு எழுந்து நின்று அவர்களுக்கு பிரசங்கித்தார். இன்னைக்கு உட்கார்ந்துருக்கான ஏஞ்சி நிற்க வச்சு பரிசுத்தாவில் நிரம்புன்னு சொல்லி தள்ளி விடுறாங்க. அப்படியே அங்கே நடந்துச்சு இல்லை. பரிசுத்தப்பட்டு என்ன பேச இன்னொரு இடத்துல கூட பாருங்க, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்போஸ்தலர் 4:31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். பாருங்க, வாசிக்கிறோம், அங்கே கூடியிருந்த இடம் அசைந்தது. அங்கே வாசிக்கிற மாதிரியே இங்கே வாசிக்கிறோம். அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். பரிசுத்தால் நிரப்பப்பட்டு வசனத்தை பேசினாங்களாம். எப்படி பேச முடியும்? குதிச்சுக்கிட்டே இருந்தால் அப்படி பேச முடியும்? அப்போ அங்கிட்ட குதிச்சுட்டே இருந்தாலும் உருண்டு பெறாங்களா? எல்லாரும் பேர் உருண்டு பெறாரு தூக்குடா பேர் தூக்குடான்னு தூக்கிட்டு இருந்தாங்க. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வசனத்தை தைரியமாக பேசினாங்க. எழுந்திரிச்சு நின்று மெசேஜ் வைக்கிறாரு. மற்ற இன்னும் தொடர்ந்து ஃபுல்லாகவே நம்ம வாசிக்கணும். அப்போஸ்தலர் முழுசாக வாசிக்கணும். பரிசுத்தால் நிரப்பப்பட்டு இன்னும் என்ன நம்ம வாழ்க்கையில் நடந்தது அடுத்த அதிகாரம்லாம் இருக்குது, அது வாசிக்கிறதே இல்லை. இன்றைக்கி இது பெந்தோசையெல்லாம் பாருங்கள், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமா 4ஆம் வசனமா, அதோட அவ்வளோதான். அதோட வாழ்க்கை அவங்க அதுதான் உச்சக்கட்டம் நினைக்கிறாங்க. ஆவியின் அனுபவம் உச்சக்கட்டம் எதுன்னா வந்து அந்த பாட்டை பாடி ஸ்லோவாக டெம்போ ஏற்றி போய் 2 அந்நிய பாஷை பேசிட்டு அப்பாடா இதுதான்ப்பா நிறைய அப்புறம் முடிச்சுடுவாங்க. அதோடய முடிய மாட்டாங்க. அதுதான் ஆரம்பம். பரிசுத்தால் நிரப்பப்பட்டு அவங்க அந்நிய பாஷையை பேசி அது ஆரம்பம். அதுக்கப்புறம் 27 அதிகாரம் என்னென்ன ஆவியானவர் பண்ணார், அவங்கள குணங்களை எப்படி மாற்றினார், எப்படி அவங்கள அன்பில் வளர்ந்தாங்க, என்னென்ன ஐக்கியத்தில் இருந்தாங்க. தொடர்ந்து அடுத்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அவங்க எல்லாரும் ஏக மனதுடையவர்களாய், ஒரே இருதயம் உள்ளவர்களாய், கபடு இல்லாதவர்களாக இருந்தாங்க. அது யார் செஞ்சா? இவங்களுக்காக வந்துருச்சா நல்ல குணம்? ஆவியால் நிரப்பப்பட்டனால அவங்களுக்கு அந்த குணங்கள்லாம் மாறுது. நல்ல குணங்கள், ஆவியின் கனிகள் வருது அவங்களுக்குள்ள. அப்போ என்ன பண்ண, கபடு இல்லாத இதயத்தோடு இருக்கிறாங்க. யாராவது இருக்கிறாங்களா? கபடு இல்லாத இருதயம் எத்தனை பேருக்கு நமக்கு இருக்கு? ஒரு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்ம என்ன பதில் செஞ்சாமல் தூக்கம் வர மாட்டேங்குது நமக்குலாம். நமக்குலாம் 2 கொள்கை இருக்குது தமிழுக்கு. 2 கொள்கை. ஒரு கொள்கை என்னென்னா, எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு 2 கண்ணு போகணும், அப்படி ஒரு கொள்கை. இன்னொரு கொள்கை, எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு ஒரு கண்ணாவது போகணும். என்னை அப்படி பண்ணிட்டான். ஏதாவது நம்ம செய்யாமல் இருக்க முடியாது. நேரம் பார்த்து என்கிட்ட வருவான்ல வச்சு செஞ்சிடும். நம்மளை யாராவது மரியாதை பண்ணிட்டாங்கன்னா அங்கே நம்மளால் பேச முடியாது. என்கிட்ட நீ ஒரு நாள் வருவில்லை, அன்னைக்கு நான் பார்த்துறேன். இதில் எங்கே இருந்து வருது? நம்ம மாம்சத்துலேருந்து வரதெல்லாம் மாம்சத்துடைய வெளிப்பாடு தான். நான் என்னையை மதிக்கலை, என்னையை அவங்க இது ரெஸ்பெக்ட் பண்ணலை. ஆனால் அவங்க கபடி இல்லாத இதோடு இருந்தாங்களாம். அது எதுக்காவது ட்ரை பண்ணுறோமா? இதையே குதிச்சிக்கின்னே இருந்தால் அதுவே மூலம் அவங்க செய்யலை மூலம். அப்படி அடுத்து என்ன செய்கிறாங்க? அடுத்த கொஞ்ச நாள் பார்க்க சகோதர சகோதரெலாம் எல்லோரும் கஷ்டப்படுறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யாருமே வந்து நீங்கள் காணிக்க கொடுங்கன்னு கேட்கல, நீங்கள் இல்லை நிலத்தை விற்று கொடுங்கன்னு கேட்கல, பேதர் கேட்கல. இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய ஆஸ்திகள்லாம் விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாத்தில் வச்சு நீங்கள் பகிர்ந்து கொடுங்கன்றாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருக்கும் இல்லாதவங்களுக்குலாம் பகிர்ந்து கொடுக்குறாங்க. அங்கே ஒரு வசனம் வாசிக்கிறோம், அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாக இருக்கவில்லை. அடுத்து தொடர்ந்து வாசிக்கிறோம், அவர்கள் ஒருவனும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. ஏன் அவங்க சொல்ல? அவங்கள தானே, அவன் தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன். நம்ம நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுங்க அது அதெல்லாம் அவங்களுக்கு இருந்தது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கிறிஸ்துவுக்குள் ஒரு குடும்பன்ற எண்ணத்தை யார் கொடுக்குறா? ஆவியானவர் கொடுக்குறார். அப்போ என் சகோதரன் கஷ்டப்படுறான், என் சகோதரி கஷ்டப்படுறாங்க, எனக்கு இருக்குது, எனக்கு எக்ஸ்ட்ரா தானே இருக்குது அப்படின்னு எக்ஸ்ட்ரா எல்லாம் விற்று அப்போஸ்தலர் பாதத்தில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்க யாரும் கேட்கல, கம்பல் பண்ணவே இல்லை. இவங்களுக்காக அந்த எண்ணம் வருது, ஐயோ என் சகோதரன் அவன் எனக்கு இருக்கிறது அவனுக்கு இல்லையே, எனக்கு இருக்கிற சாப்பாடு அவனுக்கு இல்லையே. அப்போ சில விஷயம் அவங்களாம் பண்ணுறாங்க. பரிசுத்தால் நிரப்பப்பட்டு வரங்கள் செயல்பட்டது மாத்திரம் இல்லை, கனிகளும்
செயல்பட்டது. இன்றைக்கி வரங்களை மாத்திரம் பிடிச்சிட்டோம், கனிகள் அப்படியே விட்டாச்சு. அது கவனிக்கிறதே இல்லை. கனிகள் இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன, அந்நிய பாஷை பேசிட்டா அவ்வளோதான். அது முதல்ல அந்நிய பாஷையான்றதே பெரிய டவுட் இப்போ நிறைய பேர். உளறல் பாஷை நிறைய பேர் பேசுகிறாங்க. எல்லாருமே அது பேசலைன்னா நம்மளை ஆவி இல்லாதவன்னு சொல்லிடுறாங்க. எதுக்கு வம்பு, நம்ம நாள் யாருக்கு தெரிய போகுது வளரனா. அந்நிய பாஷை என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் டெஸ்ட் பண்ணவே முடியாது. தவறான போதனைன்னா இது தப்புங்க பாருங்கள், அதை ரெஃபர் பண்ணலாம், சோதனை மற்ற எல்லாத்தையும் திருக்கு தரிசனமா நடக்குதா நடக்கலையான்னு சோதனை பண்ணலாம், எல்லாத்தையும் நீங்கள் சோதனை பண்ணலாம். அந்நிய பாஷை எப்படி சோதனை பண்ணுவீங்க? கண்டுபிடிச்சிடலாம். லிட்டரலாக மற்ற எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? அவன் பேசுகிற பாஷை சொல்லுவான், எங்கேயாவது மூணில் ஒரு பாஷை இருக்குங்கம்மா. நம்ம உலகத்தில் இருக்க எல்லா பாஷையும் தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும். இந்த பாஷை எந்த பாஷையிலுமே மேட்ச் ஆகலாம் நீ பேசுறது. அப்போ அதுவே உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் பெனிஃபிட். அது என்ன பெனிஃபிட் ஆகுதுன்னா, யாரும் கேட்க முடியாது. நாங்கள் சின்ன பிள்ளைங்க தப்பு எங்கள் சபையில் இருந்த மூப்பர் அந்நிய பாஷை பேசுவார். ரிகரிகமாக ஸ்தோத்தரிப்பமாக, ரிகரிகமாக ஸ்தோத்தரிப்பமாக, இதுதான் பேசுவார். ஸ்தோத்தரிப்பமாக தமிழ் ஒட்டுறோம். அவர் பேசுகிற அந்நிய பாஷை ஃபுல்லாக ரிகரிகமாக. யாரும் குறை சொல்ல முடியாது. எப்படி குறை சொல்லுவீங்க? ஏதோ ஒரு பாஷையில் ரிகரிகமாகன்னு இருக்கலாம். வேறு வார்த்தை இருக்காது, ரிகரிகமாக 10 அர்த்தம் இருக்காதா அப்படின்னு வைங்க. எப்படி நீங்கள் தப்பு சொல்லுவீங்க? அதை டெஸ்ட் பண்ண முடியாது. ஈஸியாக ஃபால்சிஃபை பண்ணலாம், ஈஸியாக ஏமாற்றலாம். அப்போது அதை எல்லாரும் இஷ்டத்துக்கு அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க? எப்படி நீங்கள் மக்கள் சொல்லுவீங்க? எப்படி அளவிடுவீங்க? அளவிட முடியாது. இருக்கிறதுலே மோசமானது அதுதான். சரியான அந்நிய பாஷை பேசணும் வேதத்தில் இருக்குது. பிரச்சனைப்பட்ட அந்நிய பாஷை பேசுனாங்க. இன்றைக்கும் ஆண்டு வரங்களை கொடுக்குறார். இன்றைக்கும் உண்மையிலுமே பாஷைகளை பேசுகிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் மெஜாரிட்டி என்ன பண்ணுறாங்க, அது இல்லைன்னா இப்போ தான் ஆவிக்குள்ள ஆவி இல்லைன்னு சொல்லிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண நிறைய பேர் பயிற்சி பள்ளி வைக்கிறாங்க. எதுக்கு? அந்நிய பாஷை பேசுகிறது. அப்போது பொதுகளில் தான் பெந்தகோஸ்தே பொருள் பேசுகிறாங்க. எங்கள் பாஷைனா நான் எடுத்தோடனே பாஷை பேசுகிறீங்களா? சின்ன குழந்தை எப்படி பாஷை பேசும்? தாத்தா தூத்தி இப்படி தானேங்க சொல்லுவோம். அப்படி தான் நீங்கள் முதல்ல பேசணும். எல்லாம் பேசுங்க பேசுங்க. ஜல 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 ஜலா ஜல ஜல 500,000 பேர் ஜல ஜல ஜலா சொல்லுது. கல 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 கலா. கொஞ்சம் கூட இதில் ஒரு வேத பண்டிதரான், பைபிள் டீச்சர். இன்றைக்கி ஒரு பேர் போட்டிங்கன்னா பைபிள் டீச்சர்னு சேர்ந்து வரும் கூட. தலை சேர்ந்த 10ல் ஒருத்தர் இருக்கார் தமிழ்நாட்டில். அவங்க ஆவியில் நிரப்ப எப்பயும் அங்கே நடந்துச்சா புதிய ஏற்பாடில்? அப்படி முதல் தடவை ஆவியில் நிரப்பட்டு பரிசுத்த நாள் பேசுகிறாங்க, அந்நிய பாஷை பேசுகிறாங்க. பேதர் எப்படி பேசினார்? ஜல 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 ஜலானாரு. அவங்க முதல்ல தானே பேசுகிறாங்க, கலகலானாரா? அவங்க அந்நிய பாஷை பேசி அந்த பாஷை புரிஞ்சவங்களாம் அவனுக்கு புரிஞ்சிச்சு. பாஷை தெரியாதவங்களாம் என்ன பண்ணா, இவங்க மதுபானம் குடிச்சிட்டாங்க அப்படின்றான். என்ன பெரிய க்ரௌட் இருக்குது. அதாவது இவங்க பேசுகிற பாஷை மற்றவங்க தெரியாதவங்களாம் மதுபானம் குடிச்சிருக்காங்களப்போ வளர்றான் அப்படிங்கிறான். ஆனால் வேறு ஊர்லேருந்து வந்தவங்கலாம் நம்ம மூல பாஷையில் இவங்க கர்த்தரை மகிமை மகத்துவங்களை சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டான். இவங்க ஜல ஜல ஜலான்னு சொல்லியிருந்தா அத்தனை பேருமே அதை சொல்லியிருப்பான், இவங்க குடிச்சிட்டு இருக்காங்கடா அப்படின்னு. ஏன்னா ஒருத்தனுமே ஒன்றுமே தெரியலையே. அவங்க அப்படி இல்லை. அந்நிய பாஷைங்கிறது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற வரம். அந்த வரம் கற்றுக்கொள்கிறது அல்ல, நாம் பயிற்சி கொள்வது அல்ல. இன்றைக்கி ஸ்கூலில் சொல்லி தராங்க, இன்டர்நெட்டில் ஜாயின் பண்ணலாம் பண்ணிக்கலாம். அந்நிய பாஷை பேசுவது எப்படி அப்படின்னு ஒரு மணி நேரம் கிளாஸ், ஒரு நேரம் கிளாஸ் பண்ணி எக்ஸசைஸ் கீபோர்டு வாசிக்க சொல்லி தரோம்ல. சொல்லி முடிச்சோன்னே சி வாசிக்க, சி சி சி, டி டி டி, சொல்லுங்கள் லே லே லே, சொல்லுங்கள் லே லே, அவங்க லே 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 பேசிட்டு வரீர்கள். இன்னும் நீங்கள் போக போக அடுத்தடுத்த கிளாஸுக்கு நீங்கள் வளரணும். அப்போ வேறு சொல்லி தருவோம். பயிற்சி கொடுக்குறாங்களா? எதுக்கு? அந்நிய பாஷை திருக்க சொல்கிறதுக்கு பயிற்சி உண்டு. திருக்க தரிசன பள்ளி, அதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், அவர் பெரிய ப்ராஃபட்டாக. ஆமாம், தமிழ்நாட்டில் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க சொன்ன ஒரு திருக்கு தரிசனம், இது செம்ம திருக்கு தரிசனம் நடைபெறுச்சுங்க. அப்படி ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். ஏதாவது ஒன்று இருக்கா, ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? எத்தனை பேர் திருக்கு தரிசனம் இருக்கிறாங்க பெரிய ஆள். அமெரிக்காவை சொல்கிறேன், ஆப்பிரிக்காவை சொல்கிறேன், என்னவோ சொல்கிறாங்களே. ஒரு திருக்கு தரிசனம் செம்ம தரிசனம் அப்படின்னு யாருக்கா ஞாபகம் இருக்கா? இல்லை. ஏன்னா எல்லாம் ஒரு குத்துமதிப்பாக வச்சுட்டு எல்லாம் சொல்கிறாங்களே ஒழிய, திருக்கு தரிசனம் பேரை போடுறாங்க ஒழிய, திருக்கு தரிசன பயிற்சி பள்ளின்னு வச்சு திருக்கு தரிசனம் எப்படி சொல்லணும், அவன் அப்படி வந்திருப்பான், அந்த நிலைமையில் வந்திருப்பான், இப்படி சொல்லணும், இப்படி போட்டு வாங்கணும், இப்படி வந்து வாங்கணும். திருக்க தரிசனமோ அந்நிய பாஷையோ பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வரங்கள், அது பயிற்சி பண்ணி வரது அல்ல. அவர் தமது சித்தத்தின்படி என்ன பண்ணுறாரா கொடுக்குறாரா. வாசிங்க 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு,
ஆவியானவர் ஒருவரே. அது அப்புறம் ஓகே 7ஆம் வசனத்துலேருந்து வாசிக்கலாம். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. போதும். அப்போ வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. 11. அதே போல் ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுக்கிறார். ஒரு 9 வரங்களை சொல்றாரு. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க 9 வரங்கள் தான் இருக்குது, அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது, டோட்டல் நம்பர் ஆஃப், அப்படி இல்லை. அங்கே இருக்கிற செயல்படுகிற வரங்களை அவர் எழுதுறாரே ஒழிய இதுதான் இதை தாண்டி வேற வரமே கிடையாதுன்னு இல்லை. ஒரு சில ஜனங்கள் மத்தியில் பார்க்குற விஷயங்களை அவர் என்ன பண்ணுறார், எழுதுறார். இவர் சொல்லி முடிக்கும் பொழுது பாருங்களேன் 11ஆம் வசனம். இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். நம்ம சித்தப்படி அல்ல, அவருடைய தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்குறாருன்னு. எப்படி பகிர்ந்து கொடுக்குறாரு? இவனுக்கு கொஞ்சம் அந்நிய பாஷை, அவனுக்கு கொஞ்சம், அவனுக்கு கொஞ்சம் அந்நிய பாஷை, அவனுக்கு கொஞ்சம், எல்லாருக்கும் அந்நிய பாஷை தான். மீதி இருக்கிற வரங்கள்லாம் அதெல்லாம் பார்க்க மாட்டோம். அந்நிய பாஷையை பிரித்து கொடுக்குறாராம். பார்ட் 1 இல்லை. வரங்கள் அவர் என்ன செய்கிறாராம், எல்லாருக்கும் ஒரே வரங்கள் அல்ல, அவர் தமது சித்தத்தின்படி வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். அப்போஸ்தலர்களுக்குள் நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் ஒரு வரம் தான் பெற்றவங்க இருந்தாங்க, ஒரு சிலர் 2 வரம் பெற்றவங்க, தீர்க்கதரிசிகளாயும் அதே போல் மற்ற அப்போஸ்தலர் இருந்தாங்க, குணமாக்கும் வரங்கள் உடையவர்களாக இருக்கிறாங்க, மல்டிபிள் வரங்கள் உடையவர்களாக. அது எப்படி அவங்க சித்தப்படி அல்ல, ஆவியானவர் அவருடைய சித்தப்படி அவங்களுக்கு என்ன பண்ணுறார், அவங்களுக்கு கொடுத்து நடத்தினார். இந்த அதிகாரம் முடியும் பொழுது அப்படியே வந்து வாசிச்சு பாருங்களேன் 30ஆம் வசனம். இதே அதிகாரத்தில் வாசிங்க. எல்லாரும் குணமாக்கும் வரங்கள் உடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த கொரிந்து சபை, இந்த கொரிந்தியர் தான் அதிகாரம். கொரிந்துன்னு ஒரு ஊர், அந்த ஊரில் அந்த சபைகளுக்கு தான் அந்த நிருபம். இந்த கொரிந்து சர்ச்சும் இன்னைக்கு இருக்க அந்த ஆவிக்குரிய சபைன்னு சொல்லப்படுகிற சோ கால்டு சர்ச்சுக்கும் அப்படியே பொருந்தும். இங்கேயும் என்ன பிரச்சனைன்னா, வரங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கனிகள் ஒட்டட்டாங்க. பிரிவினை சண்டை, நீ பெரியவன் நான் பெரியவன் சண்டை. அப்புறம் சிலர் வந்து நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் பேதுருவை சேர்ந்தவன், நாங்கள் பவுலை சேர்ந்தவன், சண்டை வந்து பிரிவினை, இது போல் விஷயங்கள்லாம் காணப்படுது. அதே போல் பந்தி இருக்கும் போகிறப்போ ஆளுக்கு இஷ்டத்துக்கு எடுத்துகிட்டு வந்து இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, இல்லாதவங்களாம் கஷ்டமாக சாப்பிடாம போகிறது, இதுக்கு பேர் கர்த்தருடைய பந்தின்னு செஞ்சுருக்கிறாங்க. கனிகள் அவங்களுக்குள்ளே வரவே இல்லை. ஆண்டவர் இப்போது அப்போஸ்தலரில் வாசிக்கிறோம், இவங்க வந்து அவங்க சொத்துக்களை விற்ற விஷயமோ, கபடற்ற இருதயமோ, அவங்க இது எல்லாமே அப்போஸ்தலர் போதிச்சாங்களா? அந்த இடத்துல இல்லை. பரிசுத்தால் நிரப்பப்பட்டாங்க. ஆவியானவர் அவங்களுக்குள்ள அந்த கனிகளை கொண்டு வரார். பரிசுத்த ஆவியானவரின் வரங்கள் எப்படியோ அதே போல் பரிசுத்த ஆவியானவரின் கிரியை, கனிகள் அப்படின்னு சொல்லலாம். கிரின்னு சொல்லலாம், கனின்னு சொல்ல, ரெண்டும் ஒன்று தான். அதனால தான் ஆவியின் வரங்கள், ஆவியின் கனிகள் ரெண்டுமே நமக்கு இருக்கணும், செயல்படும். ஆனால் என்ன வித்தியாசம்னா, வரங்கள் அவராக நமக்கு தரதான், நம்ம சதுக்கு பண்ண முடியாது. அவர் தமது சித்தத்தின் போய் நம்ம கொடுப்பார். ஆனால் கனிகள் நம்ம எல்லாருமே எல்லா கனியும் கொடுக்கணும், ஆப்ஷன் கிடையாது. கனிகள் வந்து ஆவியான கனிகளை பகிர்ந்து கொடுக்கிறார். ஒருவனுக்கு அன்பும் ஒருவனுக்கு சமாதானமும். அன்பாக இருக்கிறவன் சமாதானம் இருக்க மாட்டான், சமாதானம் இருக்கிறவன் இச்சை இருக்க மாட்டான், அப்படி இல்லை. எல்லாரும் கனியோட ஆகணும். இன்னும் கூட வாசிக்கிறோம் நம்ம நிருபத்தில், ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் விளங்கும். எபேசியர் நினைக்கிறேன், அதில் எபேசியர் 5:9 இருக்கு. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். இப்போ அந்த கலாத்தியர் 5:22 ஒரு 9 கனிகளை லிஸ்ட் பண்ணுவார். அப்போ என்ன, அப்போ 9 கனிகள் மட்டும்தான் நினச்சிக்கிறாங்க. இல்லை, ஒரு சில விஷயங்களை ஒரு ஆர்டர் பண்ணி எழுதுறாரு. எப்படி வரங்கள் வந்து 9 தான் அப்படி இல்லையோ, அதே போல் கனிகள் 9 தான், அதை தாண்டி எதுவுமே இல்லைன்னு கிடையாது. இங்கே சொல்றாரு ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் உண்மையிலும். அப்போ உண்மை வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்காது. பார்த்தீங்கன்னா உண்மை, நீதி, இது எல்லாமே அப்படியே இருக்கும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து நம்மை நிரப்பும் பொழுது நாம் எல்லாரும் கனி உடையவர்களாய், நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்கணும். அது 2 சைமல்டேனியஸாக இருக்கணும். அதே போல் வரங்கள் அவர் கொடுக்கும் பொழுது அது தேவனுக்கு, ஆண்டவர் ராஜ்யத்துக்காக, நம்முடைய பிரயோஜனத்துக்காக, சபை பக்தி விருத்திக்காக கொடுக்குற விஷயங்களையும் பயன்படுத்தணும். அதே நான் போல் சொல்கிறாரு, அந்நிய பாஷை பேசுகிறதற்கு தடை பண்ணாதிருங்கள். அதுக்காக ஒரே அடியாக தடை பண்ணிடாதீங்க. வியாக்கியானம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னா பேசாதீங்கன்னு சொல்லிடுறாரு. அதே நேரத்தில் ஒரே அடியாக பேசாமல் தடை பண்ணிடாதீங்க, பேசுங்க.
என்ன ஆவியானவர் கொடுக்குற வரங்கள். பக்தி விருத்திக்கு உண்டாகட்டும், ஒரே அடியாக ஸ்ட்ரிக்டாக போட்டுற வேண்டாம். அது இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் கொடுக்குறப்ப சபையில் அதெல்லாம் இருக்கட்டும், அவங்க பேசட்டும். இன்னும் நிறைய சில ஆலோசனைகள் வந்து அவர் எழுதுறார். அப்போ உண்டு, சபையில் உண்டு, ஆண்டவர் வரங்களை கொடுக்குறார். ஆனால் அவர் தம்ம சித்தத்தின்படி கொடுக்குறார். எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்கள் அல்ல, எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் அல்ல, எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுறவர்கள் அல்ல. அதே போல் ஊழியத்திலும் எல்லாரும் அப்போஸ்தலர்களா இல்லை, எல்லாரும் தகுதாசிகளா இல்லை. எப்படி அதில் வித்தியாசம் இருக்கோ இதுலேயும் வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போது அந்நிய பாஷை பேசலன்றதுக்காகவே நீ வேற போங்களா அப்படின்னு எல்லாத்தையும் கழட்டி விட்டுறாங்க. வசனத்தை ஞானமாக போதிக்கிற வரம் அப்படின்னு வராரு. அவங்க என்ன பண்ணாலும் இவங்களை கழட்டி விட்டுறாங்க. வரங்கள் ஆண்டவர் தம்ம சித்தத்தின்படி சபை பக்தி விருத்திக்காக கொடுத்தா இவங்க அதையே அடிப்படையாக வச்சு பிரிஞ்சு போயிடுறாங்க. வரங்களை வச்சு பிரிஞ்சு போய் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டா அவர் தனியாக கட்டடம் கட்டி காசை வாங்கி இதை பண்ணி பில்டிங் சேர்க்கறதும் ஆளை கூட்டி ப்ரேயர் நடத்துகிறதும் எல்லாம் வேண்டாம். நாங்கள் சர்ச்சு நடத்துகிறாங்க, சர்ச்செல்லாம் நான் நடத்தலை, ப்ரேயர் தான் நடத்துகிறோம். நம்ம பார்க்குறோம் ஆலயம் 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 பிரதிஷ்டை பண்ணி நிறைய பிரச்சனையை உண்டு பண்ணுது. அதில் இது ஒன்று, எது ஒன்று, தீர்க்கதரிசி அழைப்புன்னு சொல்லிட்டு கட்டடம் கட்டி மக்களை கூட்டி ப்ரேயர் நடத்திக்கிட்டு என்ன சொல்கிறான், இது சர்ச்சு இல்லைங்க, ஆலயம் இல்லைங்க, நீங்கள் வச்சுருக்காது தான் ஆலயம், அதை பிரதிஷ்டை பண்ணி. நாங்கள் பிரதிஷ்டை ஆலயம் கிடையாது, நாங்களாம் பாஸ்டே கிடையாது. ஆனால் மக்களுக்கு கூப்பிட்டு ப்ரேயர் நடத்தி அமௌண்ட்டை கறக்க வேண்டியதெல்லாம் கறந்து எல்லாம் பண்ணி ஆச்சரியம் பட்டியல காசை கொடு. இவன் பண்ண ஒரு தப்பு அவன் இப்படி யூஸ் பண்ணுறாங்க. இது போல் நிறைய பேர் தவறாக யூஸ் பண்ண. எப்போ இந்த மாதிரி தவறான விஷயம் அது அப்படியே நிற்காது. எப்போ நம்ம சொல்லுவோம், நம்ம கோடு போட்டால் அடுத்தவன் என்ன பண்ணுவான்னா ரோடு போட்டுருவான். நம்ம ரோடு பண்ணோம், ஐயோ ரோடு போட்டியாடா பாவி, அவனையாவே நம்ம கத்துறோம். கோடு போட்டது யார்? நாங்கள் கோடு தாங்க நான் போட்டேன், நீ போட்டதானப்பா அவனுக்கு வழி வகுத்த. அப்போ தவறான ஒரு விஷயம் அதோட நின்று போய்விட்டது கிடையாது. அது மூலயமா இன்னும் ஆதாயம் தேடுறவர்கள் அதை இருக்க தான் செய்வாங்க. பத்திரிகை பேசுகிறவங்க சபையை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. யார் சுவிசேஷகர்கள் அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆண்டவர் கொடுக்குற வரத்தை சபையை போச்சுறதுக்கு என்று ஒரு சபையாக செய்கிறமாக இருந்து என்ன பண்ணல, வளரலை. பரிசுத்த ஆவினால் நாம் நிரப்பப்பட்டு இருக்கணும். ஏதோ இடத்துல கூடுறப்ப மாத்திரம் இல்லை, எப்பொழுதும் நிரம்பி இருக்க வேண்டும். எப்பொழுதும் நிரம்பி இருக்கலாம். எப்படிங்க நிரம்பி இருக்கிறது? பூச்சிக்கிட்டே இருக்க முடியும். அது நிரப்பப்பட்டதெல்லாம் அல்ல. அது ஏதோ உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு உருண்டு பிறந்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் வேதத்தில் நடக்கவே இல்லை. ஒரு இடத்துல கூட நடக்கலை. அவங்க தெளிவாக இருந்தாங்க. அவங்க பரிசுத்தா நிரப்படும் பொழுது தெளிவு வந்தது, ஞானம் வந்தது. பேதுரு ஏஞ்சி பிரசங்கம் வைக்கிறார், அவர் அப்படி பேசுகிறாரெல்லாம் கிடையாது. தட்டார் புட்டார் ஆள் தான் பேசுதான், அவ்வளோ தான். பேதுரு எப்போதும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான். முன்னாடி சொல்கிற பின்னாடியும் இது மாற்றி அடித்து விடுவார். அவசரம் கொடுக்க அவருக்கு பேரே, டப்புன்னு தோன்றதை பேசிடுவார். ஆனால் அந்த 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 செய்தி பார்த்தீங்கன்னா ஒரு லாங் மெசேஜ், அவ்வளோ அழகான ஒரு செய்தி பரிசுத்தால் நிரப்பப்பட்டதுக்கு அப்புறம் ஸ்தேவனுடைய வசனம், ஸ்தேவனுடைய மெசேஜ் இதுன்னு பார்த்தீங்கன்னா 70% சேம். ஏன் 70% சேம்? அவங்க ப்ரிப்பேர் பண்ண சர்மன் இல்லை, ஆவியானவர் அவங்களுக்கு பயன்படுத்தி அவங்களுக்கு பேசினார். அப்போ நிரப்பப்பட்டு அவங்க ஞானத்தை பெற்றுக்கொண்டாங்க, வரங்களை பெற்றுக்கொண்டாங்க, கனிகளை பெற்றுக்கொண்டாங்க. இன்றைய கனிகளை குறித்து யாருக்குமே கவலை இல்லை. ஏங்க அவர் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அதை விடுங்க. அவர் எப்படி யாருக்கத்தை பண்ணுறாரு தெரியுமா? அவர் எப்போ அந்நிய பாஷை பேசாது தெரியுமா உங்களுக்கு? இருக்கட்டுங்க, அது இருக்கட்டும், வர ஒரு பக்கம் இருந்துட்டு கனிகள் இப்படி மோசமாக நல்லா இருக்கிறாரு, அதை விடுங்க. நீங்கள் யார் தாங்க தப்புன்ல? தவறில்ல, யார் தப்புன்ல? அது பெருசாக ஊதிட்டே இருக்கிறீங்க. அவர் எவ்வளோ பவர்ஃபுல்லான தெரியுமா? அவர் எப்படி செய்கிறாரு தெரியுமா? எவ்வளோ பேர் ஆள் தெரியுமா? அவர்கிட்ட என்னென்ன தெரியுமா? ஆண்டவர் எப்படிலாம் பயன்படுத்துகிறார் தெரியுமா? அப்படி தெரியுமா, அப்படி தெரியுமா? கனிக்கு இருக்க முக்கியத்துவமே போச்சு. அதை பொருட்டாவே யாரும் என்ன பண்ணுறாரு? ஒரு பாஸ்டர் என்கிட்டே சொல்கிறார் இன்னொரு பாஸ்டர் பற்றி. அந்த பாஸ்டரு பேசுகிறது எப்படின்னு சொல்லிட்டு அதை பேசுகிறப்போ தலையில் அப்படியே ஐஸ் கட்டியாக கொட்டுவான், அடியில் நெருப்பு வச்சிருவான். ஜோக்கா சொல்கிறார், ஆனால் உண்மையிலே அந்த கேரக்டர் அப்படிதான். அது யார் கேட்குறது? அது சரியா? எனக்கு ஃபஸ்ட்டு கேட்குறப்போ சிரிச்சுட்டா, ஆனால் அது என்ன தெரியல, அது அப்படியே மைண்டில் பதிஞ்சிருச்சு. அது என்னது இது? இவ்வளோ ஒரு மோசமான ஒரு குணம், உலகத்தாண்ட கூட இல்லாத ஒரு மோசமான, அதுலேயும் அவனே மோசமான குணம் தான் சொல்லுவான். என்னது? முன்னாடி ஒன்று படி ஒன்று பேசாத, அவனே அதை கெட்ட குணம்னு சொல்கிறான். ரசிக்கப்பட்டனா, பரிசுத்தால் நிரப்பப்பட்டனா, அவனோட நான் அவனுக்கு மாதிரியாக இருக்க வேண்டியனா. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஜனங்க உங்களுடைய கனிகள், உங்களுடைய நல்ல கிரியை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற உங்கள் மீதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக
பிரகாசிக்க கடவுது. நம்ம தான் அவனுக்கு விளக்கு, உலகத்துக்கு விளக்கு. நம்ம தான் நல்ல குணங்கள் இருந்து வாழ்ந்து காட்டணும். ஆனால் இந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் என்ன தெரியுமா, அதெல்லாம் ஏன் நடக்குது தெரியுமா? அவர் அந்நிய பாஷை பேசுகிறார். அப்போ ஓகே, அந்நிய பாஷை பேசுனா பரிசுத்தத்தில் நிரப்பப்படாமல் அன் பேச முடியுமா? பரிசுத்தத்தில் தான் நிரப்பப்பட்டார். அப்போ ஓகே, எவ்ரி திங் ஓகே. கனி அப்படி இல்லையா? அது யார் கேட்கறது சொல்கிறது, நோ ப்ராப்ளம். அது எங்களுக்கு பொருட்டே இல்லை. ஏன் பொருட்டு இல்லைன்னு பார்த்தா தெரியுது, இவரும் இப்படி பேசுகிறாங்க தான் எல்லாம். அப்போ அப்படி வேதத்தில் அவங்க நிரப்பப்படலை. ஏதோ அவங்க வாய்க்கு வந்ததோ உலரட்டு இல்லை. மற்றவனை பார்த்து அவங்க எதுவுமே செய்யலை. அவன் செய்கிறான், இவன் செய்கிறான். ஆவியானவர் கொடுத்தா செஞ்சாங்க, கொடுக்கலையா அவங்க செய்யலை. அவங்களுக்கு என்ன ஆவியானவர் கொடுக்குறாரோ அந்த ஊழியத்தை செய்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வரத்தை ஆவியானவர் கொடுக்குறாரோ அந்த வரத்தை சபையில் பிரயோஜனப்படுத்துகிறாங்க. தங்களை காட்டிக்கணும் அப்படின்னு சில பேர் சபையில் பேசும்போது அதை கண்டித்து எழுதுகிறாங்க. நீ சும்மா அப்படியே பேசிட்டு இருக்காத, வியாக்கியானம் பண்ணுங்க, இல்லைன்னு நீ கொஞ்சம் பேசாமல் இரு, வெயிட் பண்ணு, ஒருத்தராக பேசுங்க, ஒழுங்காக செய்யுங்க. அந்த சபையில் ரொம்ப ஓவராக பேசிகிட்டே போயிட்டாங்க. தான் எழுதுறாரு, நீ வியாக்கியானம் பண்ணலையா, நீ பேசாமல் இருப்பா. எல்லாம் சேர்ந்து யாருக்கு என்ன புரியும்? நீங்கள் பேசாமல் இருங்க. அவன் சபைக்கு ஆலோசனை கொடுக்குறாரு. ஏன்னா ஒழுங்கு இல்லாமல் போயிடுச்சு, சத்தியம் இல்லாமல் போயிடக்கூடாது அப்படி. ஆனால் இன்றைக்கு அதிகமாக அது வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. மக்கள் அதை என்ன பண்ணுறாங்க, விரும்புகிறாங்க. சத்தியத்தை கேட்கணுன்ற ஆசையை விட ஒரு சத்தியத்தை கேட்டுட்டு வரணும் அப்படிங்கு கூடுகைக்கு போகிறத விட போய் வல்லமையை பெற்றுக்கிட்டு வரணும்னு தான் போகிறாங்க. ஜபத்தில் நம்பிக்கை இல்லை யாருக்கும். ஜப கூட்டத்தில் தான் என்ன இருக்குது, அங்கே போனால் நடந்துடும், இங்கே போனால் நடந்துடும். இவங்களும் அதை நினைக்கிறாங்க. ஊழியக்காரன் ஊக்குவிக்கிறாங்க. எப்படி ஊக்குவிக்கிறாங்க? நீங்கள் இங்கே அடுத்த வாரம் இந்த நாளில் கூட்டம் நடக்கிறது, நீங்கள் நேரில் இங்கே வந்து இந்த இடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். சரி, ப்ரேயர் நடக்கிறப்ப ஆன்லைனில் போடுறாங்க. இங்கே டிவியிலே பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு பெற்றுக்கொள்ளுங்கள். அங்கேயும் பெற்றுக்கொள்ளாமல. அப்படி அவனை பிடிச்சி வழி என்ன, எங்கேயோ இருக்கிறவனை கஷ்டப்படுறவங்களாம் கூட்டி இங்கே வா அலைஞ்சி, அவன் பஸ் இல்லாமல் ஊர் இல்லாமல் அலைஞ்சி வந்து வயசானவங்களாம் பிடிச்சி இழுத்து வர முடிஞ்சவங்க கூடிக்கு வர முடிஞ்சவங்க வாங்க. நம்ம நேரில் சேர்ந்து பாடும் பொழுது ஜெபிக்கிறப்போ நல்லாயிருக்கும். வர முடியாதவங்க அங்கேயே இருந்துங்க. இங்கே இருந்தாலும் அதே பிளஸிங் தான், அங்கே இருந்தால் அதே பிளஸிங் தான் அப்படின்னு சொல்லி இருக்கலாம்ல. இல்லை, இங்கே வந்தீங்கன்னா தான் இதை நம்பி அதால் ஒரு அங்கே போய் 2 சுகமாகிடுச்சுன்னா அதை ஒரு சாட்சியை சொல்லி இதை பண்ணி எடுத்து சீடியை போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஜனங்களும் அதை விரும்புகிறாங்க. அப்போ நாம் எதை விரும்புகிறோம்? மற்றவங்களை பார்த்து நம்ம பயப்படுறதோ மனுஷனை பிரியப்படுத்துகிறதோ இல்லை. ஆவியானவர்னால் நாம் நிரப்பப்பட வேண்டும். எல்லாரும் நிரப்பப்படணும். ஏன்னா ரட்சிக்கப்படுகிறவர்கள் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். அப்படி நிரப்பப்படும் பொழுது நீங்களே நினச்சோட, ஐயோ ஆவியான் இல்லையோ, ஆவியான் இல்லையோ, இல்லை. நிறைய பேருக்கு இருந்தே இல்லைன்னு நினச்சிடுறாங்க. ஆவியான் நமக்குள்ள இல்லை. அப்படி இல்லை. ஆவியால் நம்ம நிரப்பப்படணும். நிரப்பப்பட்டு 2 விஷயம் நம்ம செயல்படணும். ஆவியானவர் கொடுக்குற வரம், அவர் கொடுக்குற வரத்தை நம்ம அவருக்காக பிரயோஜனப்படுத்துவோம். அதே போல் ஆவியின் கனிகளும் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படணும். 9 கனிகள் சகல ஆவியின் கனியோ சகல நற்குணத்திலும் விலகும். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவர் சொல்லி முடித்தார். மத்திய 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில், நீங்கள் உங்கள் பரமபிதாவை போல பூரண சர்க்குணராய் இருங்கள். நம்மளால் இருக்க முடியுன்றனால தான் அப்படி சொன்னார். ஸோ நம்ம நிரப்பப்பட்டு ஒரு நாள் நிரப்பப்பட்டு ஞானமாக வசனத்தை பேசுவோம். நம்ம குடும்பத்தில் நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். மற்றவங்களை பார்க்க வேண்டாம். கர்த்தர் வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தருடைய பந்திக்கு நாம் கடந்து செல்வோம். நம் கண்களை மூடி, ஆண்டவரே, நீர் எங்களுக்காக சிலுவையிலே பலியானீர், எங்களுக்காக காயப்பட்டீரே ஆண்டவரே. இயேசுவே, உந்தன் மாசில்லா இரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே, கோரப்பாடுகள் யாவும் சகித்தீர், அத்தனையும்
எனக்காகவோ மா பாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் மாத்திரமையா மா பாவியாம் என்னை நினைக்க மன்னானே நான் மாத்திரமையாம் தேவ தூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே தேவ தூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் உம்முடைய ஜீவனை தந்தீர். நீர் எங்களை நீதிமானாக நாங்கள் எங்களுடைய கிரியையினால் அல்ல ஆண்டவரே, கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான அந்த தண்டனை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க. எல்லா பாவங்களையும் நீர் சிலுவையிலே சுமந்தீர். உலகத்தின் பாவத்தை நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர். எங்களை நீதிமானாக்கினீர், உம்முடைய பிள்ளை ஆக்கினீர். உம்மை அப்பா என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். எங்களோடு உறவாடுகிறீரே, நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆனால் இது எல்லாவற்றையும் எங்களுக்கு விடுதலை பாவ எல்லாவற்றையும் சிலுவையில் நீங்கள் செய்து தந்தீங்க. எங்களுடைய மீறுதல்கள் நிமித்தம் நீர் காயப்பட்டு எங்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நீங்கள் நொறுக்கப்பட்டீங்க. ஆண்டவரே, நாங்கள் அதை நினைவு கூறுகிறோம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று. Lord, we remember you. அவளை இப்போ நினைவு கூறுகிறோம். உங்களுக்காய் அடிக்கப்பட்டீரே ஆண்டவரே. உடைய ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டது, உடைய மாம்சம் எங்களுக்காக பிற்கப்பட்டது. சரி, வேலை செய்து முடித்தீரே ஆண்டவர். ஆகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நமக்காக பிற்கப்பட்டது. நாம் அதை நினைவு கூர்ந்து கூட இந்த அப்பத்தை நாம் புசிப்போம். அவருடைய பரிசுத்த ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அதை நாம் நினைவு கூர்ந்து இந்த திராட்சத்தை பார்க்குவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த நாள் கூட உங்களுடைய சமூகத்தில் கூடி நாங்கள் பாடி துதிக்க, உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் அந்த நாட்களில் கூட மற்றவர்களை பார்த்து நாங்கள் அதை செய்யவோ அதை நம்பவோ பிரயாசப்படாமல் வேதத்தில் நாங்கள் வாசிக்கிற காரியங்கள் உண்டு. பரிசுத்த ஆவியினால் அவங்க நிரப்பப்பட்டு வரங்களை பெற்றுக்கொண்டாங்க, கனிகளை பெற்றுக்கொண்டாங்க. நீர் அவர்களுக்குள்ள தொடர்ந்து கிரியை செய்தீர். நாங்கள் ஆண்டவரே, அந்த இன்னும் வசனங்களை வாசித்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தால் நிரப்பப்படணும். வசனத்தை தைரியமாக சொல்லணும், ஞானத்தின் அவள் நிரப்பப்படணும். நீர் எங்களை ஆளுகை செய்யணும் ஆண்டவரே. நீங்கள் முழுவதுமாக ஆளுகை செய்யணும் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் ஒரு நாள் நிரப்பப்படுகிறவர்களாய் நிரம்பி இருக்கிறவர்களாய் பேசும்பொழுது மற்ற காரியம் எல்லா நேரத்திலும் நிரம்பி எங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் போய் வேலை செய்கிற இடத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்க பாத்திரமாக ஆண்டவரே நாங்கள் ஒரு நாள் நிரம்பி இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. நம்முடைய சமூகத்தில் காத்தங்கள் பலப்பட நீங்கள் கிருபை செய்யுங்க. இந்த நாளுக்குள்ளே கலந்து லோக்காய் செபிக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்களுடைய வார்த்தை தொடர்ந்து இருக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையில் தகப்பனே பரிசுத்தால் நிரப்பி நீங்கள் போதித்து வழிநடத்த முடியாது செபிக்கிறோம். நீர் எங்களுக்குள்ளே வாசமாக இருந்து அப்பா சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற தேவனாக இருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நீர் எங்களுக்கு நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறீர். நீங்கள் நினைப்பூட்டி இம்மட்டும் நடத்தி வந்தீங்க. தொடர்ந்து நீங்கள் நடத்துங்க. நாங்கள் உம்முடைய சமூகத்தில் உம்மை மாத்திரமே நோக்கி பார்க்கணும். உம்முடைய வார்த்தையே பற்றி கொள்ளணும். உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நடக்கணும். ஜனங்களுடைய அல்ல, பெரும்பான்மை ஜனங்கள் அல்ல, இல்லை மற்ற எங்களுக்கு பிடித்த ஜனங்கள் அல்ல, எங்களுக்கு பிடிச்ச ஊழியக்காரங்கள் அல்ல ஆண்டவரே. நாங்கள் உங்களுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் பாதுகாப்பு பராமரிப்பு நம் யாவரோடும் உலகமெங்கும் இருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளோடும் இருந்து காத்து நடத்துவதாக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
ஹalleluya praise the Lord.